ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் வந்து பிரிசிலா கேத்ரின். என்னோட சேனல் வந்து பிரிசிகேட் டில்ஸ். மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஹேர் கேர், ஸ்கின் கேர், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கின் சைக்கிளிங்கோட டே 1 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன். ஆக்சுவலி ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம கெமிக்கல் சீரம்ஸ்லாம் நம்ம ஃபேஸில் போடுறப்போ, இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் டைமில் நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் வந்து க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன். இதை வந்து ஃபிசிக்கலாகவும் பண்ணிக்கலாம், கெமிக்கலாகவும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். இது வந்து நம்ம ஹோம் பேஸ்டு தான் நம்ம பண்ண போகிறோம். சில பேர் வந்து கிளினிக்கில் போய் ப்ராப்பராக ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. நம்ம அது பண்ண போகிறது கிடையாது. இது வந்து நார்மல் ட்ரக் ஸ்டோரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து ஆல் ஸ்கின் டைப் எல்லாருமே பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாருமே பண்ணிக்கலாம். யார் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு ஆக்டிவ் ஆக்னி இருந்துச்சுன்னா, ஃபங்கல் ஆக்னி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடாது. இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனில் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கும்னா, AHA, BHA, PHA. அதாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட், பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் அண்ட் PHA. ஓகேவா? நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து AHA அண்ட் BHA தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கெமிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் லேட்டர் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இன்னைக்கு டே 1ஓட கெமிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டெப் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் என்ன கெமிக்கல் பீல் யூஸ் பண்ண போகிறேன்னா, பில்கிரிமோட 25% AHA அண்ட் 2% BHA, 5% PHA பீலிங் சொல்யூஷன். இதுதான் ஆக்சுவலி நான் எப்போ என்னோடய ஸ்கின் கேர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன்னா, கரெக்டாக 1 இயர் இருக்கும். அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து நிறைய ஃபேஸில் வந்து நிறைய மார்க்ஸு, டார்க் பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சு. அப்போது நான் ரேண்டமாக வந்து நான் இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது நிறைய வீடியோஸ், ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வரும். அதை பார்க்குறப்ப எனக்கும் ஆசையாக இருக்கும், இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமேன்ட்டு. அப்படி பார்த்து வாங்கின ப்ராடக்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு டெர்மாகோலர் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு அது யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன் நான். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமலே நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் என்னோடய ஸ்கின்னை வந்து நான் டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக நான் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோஸு, கான்டென்ட் க்ரியேட்டர்ஸோட இதெல்லாம் பார்த்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வாங்கினது தான் இந்த பில்கிரிமோடது. இது வந்து ஆக்சுவலி என்னோட செகண்ட் பாட்டில். இது நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிகினராக இருந்தீங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்ஸ் வாங்க வேணாம். இதோட லோவர் கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா, இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட 5% லாக்டிக் ஆசிட் அண்ட் 1.5% ப்ரோபயோட்டிக் இந்த ஒரு சீரம் இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. பிகினர்ஸ் கூடியதாக எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம் தான் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயினாக நம்ம இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னா, ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிடணும். ஆக்சுவலி நான் மேக்கப் மூஞ்சியில் இருக்குது, அது எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த கெமிக்கல் பீலிங் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து எதை டார்கெட் பண்ணுதுன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க டார்க்னஸ், பிக்மெண்டேஷன், மெலாஸ்மா, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஓவராக யூஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். அஸ் அ பிகினர் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் ரெகுலர் ஆனதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ் நம்ம பண்ணிக்கலாம். அதுவுமே அடுத்தடுத்த நாள் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு செட்டன் கேப் விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஆக்சுவலி ஸ்கின் சைக்கிளிங்கோட டே 1 சொன்னேன். பட் என்ன டேன்னு சொல்ல, இது வந்து சண்டே. நான் சண்டே தான் வந்து நான் யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுவேன்.
ஸோ இன்றைக்கி நான் சண்டே நைட் வந்து என்னோடய ஸ்கின் எக்ஸ்ப்ளோரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய செகண்ட் பாட்டில். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு வந்து நிறைய ஆக்னி ஸ்கார்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாமே இருக்குது. இதை வந்து நான் எப்படி க்யூர் பண்ண போகிறேன்னு சொல்லி தான் இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கின் கேர் ஜேர்னியில் நீங்களும் என்னோட கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும், ரெட்டாக இருக்கா, ஆனால் அது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது ஃபுல்லாக நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்குது. இதில் ஆக்சுவலி என்னென்ன இருக்குன்னா, பியூரிஃபைட் வாட்டர், கிளைகாலிக் ஆசிட், ஆலோவேரா ஜூஸ், லாக்டிக் ஆசிட், கிளிசரின், இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது. இது யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்தை இது யூஸ் பண்ணிட்டு நம்ம ரொம்ப நேரம் விடக்கூடாது. 10 மினிட்ஸில் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணுறப்போ சோப் வச்சோ எது வச்சோ யூஸ் பண்ணக்கூடாது. 10 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே யூஸ் பண்ணவே கூடாது. பிஃபோரும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆஃப்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறேன்னு காட்டுறேன். பார்க்க இப்படி இருக்கா? இது நம்ம வந்து கண்ணுக்கு கீழே பற்றக்கூடாது, லிப்ஸ் கிட்ட படக்கூடாது, நோஸோட கார்னர்ஸ்லாம் படக்கூடாது. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போடணும். நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல, இங்கே 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 இந்த கார்னர்ஸில் எல்லாமே வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா நமக்கு பெருசாக எந்த ஒரு இச்சிங்கும் இருக்காது. ஏன்னா அந்த ஏரியாலாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். நான் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாருங்கள், நிறைய இந்த பிளாக்லாம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம சீக்கிரம் சரி பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ஸ்கின் கேர் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பண்ணுறோம். என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் போடுறவங்களா இருந்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு இச்சிங் மாதிரி ஒரு டிங்க்லிங் ஃபீலிங் இருக்கும். அது ஒன்றும் கிடையாது, நார்மல் தான். இது வந்து ரொம்ப நேரம் நம்ம ஃபேஸில் வைக்கக்கூடாது. கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் வைக்கணும். 10 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணது நம்ம ஃபேஸ் டச் பண்ணி பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். இது என்னென்னா நம்ம மூக்கில் இருக்க இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸு, டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து சீக்கிரம் வந்து சரி பண்ணணும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த எக்ஸ்ஃபோலியேஷனில் முக்கியமான என்னதுன்னா, இன்றைக்கி நைட் வந்து நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையிலையும் நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த நாள் காலையில் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இது பண்ணுறப்போ வந்து வெறும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது 2 தான் போடணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியில் போயிடவே கூடாது. அப்படி போனீங்கன்னா கூட கொஞ்சம் தான் உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். நான் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் பண்ணேன். அப்படி தெரியாமல் பண்ணி தான் என் ஸ்கின் ஓவராக டேன் ஆகி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதில் வந்து பிக்மெண்டேஷன் இப்போ வரைக்கும் போகவே மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் அதை எப்படி சரி பண்ணலான்ட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து டே 1. ஓகே, இது காயிற கேப்பில் 10 மினிட்ஸில் வந்து லிப்புக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ட்ரையாக இருந்தது, ஸோ போட்டுக்கிட்டேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வாஷ் பண்ணதுமே நம்ம ஸ்கின் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஒரு பேபி ஸ்கின் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெறும் மாய்ஸ்சரைசர் அவ்வளோதான் போட்டுட்டு தூங்கிடணும். காலையில் எழுந்ததுமே ஃபேஸை நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், வேறு எந்த ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எந்த சீரம் யூஸ் பண்ண தேவை கிடையாது. நாளைக்கு நைட்டு தான் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டெப்ஸ் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பற்றி தெரிஞ்சப்போ நான் ரொம்பவே பயந்தேன். ஐயோ, முகத்துக்கு வந்து நம்ம ஆசிட் யூஸ் பண்ண போகிறோமா, நமக்கு ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் ஆயிருமோ. அதில் சொல்லியிருந்தாங்க பீலிங் சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ என்ன நினச்சிட்டு இது போட்டதுமே நம்ம ஸ்கின்ல இருக்க எல்லாமே அப்படியே உறிஞ்சு வந்துடும். உறிஞ்சு வரும்போதே எல்லாமே சரியாயிரும்னு நினச்சேன். பட் அது அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி அடுத்த ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம பண்ணால் தான் நம்ம ஸ்கின் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மிஸ்டேக் எதுவும் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.